ஒரு நாட்டோட ராஜாவோட பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க நெனச்ச நேரத்தில அப்படியே அசால்ட்டா வெளிய கிளம்பி போயிற முடியாது. அவங்க வெளிய போகணும் அப்படின்னா, 1008 ரூல்ஸ வந்து அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ராஜா ட்ரெஸ் தான் போட்டுட்டு போணும், இந்த மாதிரி காவலர்கள கூட்டிட்டு போணும், அந்த மாதிரி நெறையா வந்து சட்டதிட்டங்கள அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்ம இயேசப்பாவோட பிள்ளைகளா, இந்த உலகத்த ஆள்ற ராஜாவோட பிள்ளைங்களா இருக்கிற பட்சத்தில, நம்ம என்னென்னலாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம்னு பார்க்கலாமா? 1 தீமோத்தேயு 6:11 பாருங்க, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடுன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, இவைகளை விட்டோடினா இதுக்கு முந்தின வருஷத்தில் பண ஆசை, அந்த மாதிரி உலக பிரகாரமான ஆசைகள்லாம் ஒன்று ஒன்றா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உலக பிரகாரமான ஆசை தேவை எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம வந்து நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாத்த குணத்தையும் அடையும்படி நம்மளை வந்து சப்பா சொல்கிறாருங்க. ஒரு சாதாரண நாட்டை ஆள்ற ராஜாவோட பிள்ளைங்களே இவ்வளோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோ ராயலாக வாழ்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தையே ஆள்ற ராஜாவோட பிள்ளைங்க நம்மளும் ஒரு சில ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும்ல. அதனால நம்மளால் முடிஞ்ச அளவு உண்மையாக நடந்துப்போம், ஏசப்பாவை வந்து இன்னும் பற்றி நடப்போம், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், முடிஞ்ச அளவு எல்லார் இடத்துலையும் அன்பாக இருக்கணும், பொறுமையாக சாந்தமாக இருக்கணும். இப்படியெல்லாம் நம்மளால் இருக்க முடியல அப்படின்னா நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டால் ஏசப்பா நிச்சயமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு ஏசப்பாவை போல் நடக்க ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் ஏசப்பாட்ட கேட்டால் ஏசப்பா உதவுவார். ஆனால் ஏசப்பாவை மட்டும் விட்டு விலகிறாதீங்க, அவரை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When the children of the king wants to go outside, they cannot just go like that. They have to follow many rules. They have to wear a proper clothes and they have to take the guards with them. Likewise, we are the children of the king who rules the world. So we also have some rules to follow. Look what the Bible says in 1 Timothy chapter 6 verse 11. But you, man of God, flee from all this and pursue righteousness, godliness, faith, love, endurance and gentleness. Yes, we have to flee away from all the worldly pleasures and all the worldly needs, and we have to concentrate on righteousness, godliness, faith, love, endurance and gentleness. So try to follow all this. When you're finding it difficult to follow, ask our God and He will help you and guide you. Hold on to our Lord tightly and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.